2026 ஐபிஎல்ல ஒரு வழியா குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை தட்டி தூக்கிட்டாங்கப்பா. ஆனா அது சும்மா கிடைக்கல பாஸ். கடைசி பால் வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராது குறையா செம்ம த்ரில்லரா போச்சு இந்த மேட்சா இல்லாட்டி ஃபைனல் டெஸ்டினேஷன் படமானு சொல்ற அளவு அவ்வளோ த்ரில்லர். டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச்ல வெறும் ஒரு ரன் வித்தியாசத்துல டெல்லி கேபிட்டல்ஸை அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே வச்சு செஞ்சிருக்காங்க குஜராத். முதல்ல பேட்டிங் இறங்கின குஜராத்துக்கு நம்ம சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. சுதர்ஷன் அவுட் ஆனதும் உள்ள வந்த ஜாஸ் பட்லர் பவுலர் முகேஷ் குமார் ஓவர்ல மட்டும் 23 ரன்ஸை பிரிச்சு மேஞ்சி 24 பால்லே ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஒரு பையன் வாஷிங்டன் சுந்தர் களத்துல இறங்கி கில்லோட சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ல 104 ரன்ஸை போட்டாரு. அதுவும் 3273 நாளுக்கு அப்புறமா சுந்தர் ஒரு அரை சத அடிச்சு ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கில் ஒரு பக்கமா ஸ்டெடியா நின்று 50 ரன்ஸ் போட 20 ஓவர் முடிவுலேயே குஜராத் 210 ரன்ஸ் குவிச்சு டெல்லிக்கு ஒரு பெரிய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி சேசிங் பத்தி சொல்லணும்னா 211 ரன்ஸ் அடிச்சா வின்னு இறங்கின டெல்லிக்கு கேஎல் ராகுலும் பெத்தோம் நிசங்கவும் பவர் பிளேயிலேயே ரன்ஸ் மலையை பொழிஞ்சாங்க. 76 ரன்ஸ் இருக்கும்போது நிசங்க அவுட் ஆனதும் ராகுல் ஒரு பக்கமா நங்கூரம் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. நடுவுல ரஷித் கான் அவரோட மேஜிக் ஸ்பின்ல விக்கெட் எல்லாம் எடுக்க மேட்ச் மெதுவா குஜராத் பக்கமா திரும்பிச்சு. 100 ரன்ஸுக்கும் மேல அடிச்சும் டெல்லிக்கு விக்கெட் விழுந்ததே பெரிய அடியா போச்சு. ராகுல் அவரோட செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டு 92 ரன்ஸ்லேயே அவுட் ஆக மொத்த பாரமும் அடுத்ததா வந்த டேவிட் மில்லர் தலையிலே வந்து விழுந்துச்சு. கிளைமேக்ஸ் த்ரில்லர் அந்த கடைசி ஓவர்ப்பா. கடைசி ஓவர்ல 13 ரன்ஸ் தேவைன்னு இருந்தப்போ கையில அடிபட்டு இருந்தாலும் நான் ஆடுறேன் அப்படின்னு டேவிட் மில்லர் வந்து சிக்ஸர்லாம் அடிச்சு மேட்சை சூடாக்குனதும் கடைசி 3 பால்ல 8 ரன்ஸ் வேணும்னு இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணா 2 பால் செம்மையா போட்டு டாட் பண்ணிட்டாரு. கடைசி பால்ல ரன் அவுட். அது வைடா இல்லையான்னு ரிவ்யூ எல்லாம் போய் கடைசியில குஜராத் வின்னு சொல்லிட்டாங்க. ராகுல் மில்லர் 2 பேரு உயிரை கொடுத்தும் ஆடியும் டெல்லிக்கு இந்த மேட்ச்ல தோல்விதான் மிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல இப்போதைக்கு 14 லீக் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்படியே அந்த 0 கூட கடைசி இடத்துல நிக்கிறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதும் குஜராத் டீம் 2 பாயிண்ட்ஸோட 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. தோத்து போன டெல்லி கேபிட்டல்ஸ் 4 பாயிண்ட்ஸோட அப்படியே 4வது இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. மறுபக்கமா அடுத்தடுத்து 3 மேட்ச்ல ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 பாயிண்ட்ஸோட டேபிள்ல 1வது இடத்துல கெத்தா உட்கார்ந்துருக்காங்க. பஞ்சாப் டீம் 5 பாயிண்ட்ஸோட 2வது இடத்துலயும், ஆர்சிபி 4 பாயிண்ட்ஸோட 3வது இடத்துலயும் இருக்காங்க. ஹைதராபாத், லக்னோ, மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 டீமும் 2 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கொல்கத்தா கிட்ட 1 பாயிண்ட் இருக்கு. மொத்தமா இருக்கிற 10 டீம்லயும் 9 டீமும் ஏதாவது ஒரு வழியில பாயிண்ட்ஸ் வாங்கி அவங்க கணக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 5 முறை சாம்பியனான நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் ஆடின 3 மேட்ச்லயும் தோத்து இப்போ வரைக்கும் அந்த 0 பாயிண்ட்ஸோடைய 10வது இடத்துல அப்படி இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே மட்டும் இந்த 0வோட இருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ மற்ற ரேங்கிங் படி பார்த்தா அதிக ரன்ஸ் அடிச்சதுக்காக ஆரஞ்ச் கேப் வரிசையில ராஜஸ்தான் டீமோட ஜெய்ஸ்வால் இருக்காரு. அவர் 3 மேட்ச்ல 170 ரன்ஸ் அடிச்சு டாப்ல இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸோட சமீர் ரிஸ்வி, இவர் ஏற்கனவே சிஎஸ்கேக்காக விளையாண்டவர், 120 ரன்ஸோட 2வது இடத்துல இருக்காரு. அதே மாதிரி அதிக விக்கெட் எடுத்ததுக்காக பர்பிள் கேப் வரிசையில ராஜஸ்தான் டீமோட ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாய் 7 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. குஜராத் டீம்ஸோட பிரசித் கிருஷ்ணா 6 விக்கெட்டோட 2வது இடத்துல இருக்காரு. இதுல ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சிஎஸ்கே அவங்களோட அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு ரசிகர்களோட கவலையெல்லாம் உடைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் guys.